சாப்டர்ல miscellaneous sumsல first sum. The probability function of a random variable x is given by p of x equal to at x equal to minus 2 na 1 by 4, at x equal to 0 na 1 by 4, at x equal to 10 la அதாவது p of 10 equal to 1 by 2 மற்ற இடத்துல எல்லாம் 0ன்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கனாவே இது டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள் தான். ஒரு இன்டர்வல் மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். Evaluate the following probabilities: p of x less than or equal to 0, p of x less than 0, p of modulus of x less than or equal to 2, and p of 0 less than or equal to x less than or equal to 10. First one, p of x less than or equal to 0க்கு பார்க்கணும். உனக்கு given sumல p of x less than or equal to 0னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா 0 விட கம்மியாக இருக்கும் போது, 0 விட கம்மினா இந்த ரெண்டு வேல்யூ தான். 0 விட கம்மினா இதை தவிர மற்ற எதுவும் 0 விட கம்மி கிடையாது. அப்போ இந்த ரெண்டு வேல்யூஸ் அப்ளை பண்ணாவே போதும் இதுக்கு பதிலாக. ஓகே, அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணணும், அப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். அப்போ உனக்கு p of x less than or equal to 0னா என்னன்னு சொல்லுவேன், p of x equal to 0 and p of x equal to minus 2 அப்படியே ஆட் பண்ணுவேன். அப்போ 1 by 4 plus 1 by 4, அப்போ ஆன்சர் 1 by 2. தென் செகண்ட் சம், p of x less than 0ன்னு இருக்கு. less than 0னா போன சம் ஈக்குவல் டு 0ங்கிறதுனால 0வை எடுத்துக்கிட்டோம். இந்த தடவை less than 0னா நாம் இதை மட்டும்தான் எடுத்துக்கணும். ஓகே, அப்போ 1 by 4 மட்டும்தான் ஆன்சராக உனக்கு வரும். செகண்ட் சம்க்கு என்ன ஆன்சர் வரும், நம்ம என்ன மட்டும்தான் எடுத்துப்போம், p of x equal to minus 2. ஏன்னா இங்கே less than or equal to வரல, இங்கே equal to வந்ததுனால இது எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிட்டோம். இங்கே ஈக்குவல் டு வராதனால இதை மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ 1 by 4. தென் தேர்ட் இது சப்டிவிஷன் என்ன இருக்குன்னா 2 விட கம்மியான்னு சொல்லியிருக்கு. அப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தான் 2னாவே என்ன தான் மீனிங்னா -2 less than or equal to x less than or equal to 2. -2 to +2க்குள்ளே -2 2 + 2னா இது ரெண்டு மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. -2 to +2க்குள்ளே. ஓகேவா, அப்போ உன்னை பொறுத்த வரைக்கும் -2 less than or equal to x less than or equal to 2னாவே அப்போ -2 போடுவேன். -2 to 2க்குள்ளே என்னெல்லாம் இருக்கும், -1 இருக்கும், 0 இருக்கும், 1 இருக்கும். உன்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மட்டும்தான் உனக்கு ஆன்சர் இருக்குது, மற்றதுக்கல் எல்லாமே என்னன்னு சொல்லி தான் இருக்குது, 0ன்னு தான் இருக்கும். அப்போ -2 to +2ல் உனக்கு இந்த ஆன்சரும் இதுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுவேன், மற்ற எல்லாமே என்னன்னு சொல்லி தான் வரும், 0ன்னு சொல்லிட்டு தான் வரும். அப்போ ஆன்சர் 1 by 2. ஃபஸ்ட்டு கொஷனுக்கு என்ன ஆன்சர் வந்ததோ அதே தான் வரும். இப்போ 0 to 10 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், 0 to 10 பாரு, 0 to 10 அப்படின்னா நாம் 0க்கும் 10க்கும் நடுவில் இருக்க வேல்யூஸ். அப்போ ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன மட்டும் அப்ளை பண்ணால் போதுன்னா 0 to 10னா இது மட்டும்தான் வரும், வேறு எதுவுமே வராது. x equal to 0, x equal to 1, 2, 3 எல்லாமே இருக்குது. ஆனால் 0க்கு 10க்கு மட்டும்தான் வேல்யூ இருக்குது, மற்ற எல்லாத்துக்குமே என்னான்னு சொல்லிட்டு வரும், 0. அப்போ 0 to 10ல் உனக்கு x equal to 0, x equal to 10 மட்டும்தான் போடுவேன். p of x equal to 1, p of x equal to 2, p of x equal to 3 அதெல்லாம் வரும் இல்லையா, அதோட வேல்யூவில் என்ன ஆகிடும், 0ன்னு ஆகிடும். ஓகே, அப்போ x equal to 0னா அந்த இடத்துல 1 by 4னும், x equal to 10னா என்னன்னு சொல்லிட்டு ஆன்சர் கொடுத்துருக்கு, x equal to 10ல் 1 by 2 அண்ட் x equal to 0னா 1 by 4 கொடுத்துருக்கு. அதை ரெண்டையும் அப்ளை பண்ணுற. அப்போ 1 by 4 + 1 by 2னா ஆன்சர் 3 by 4. ஓகே, அடுத்த சம் கொஷின் நம்பர் 2. எக்ஸுங்கிறது ரேண்டம் வேரியபிள் வித் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டுருக்கு, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு உனக்கு 0 விட கம்மியாக இருந்தால் 0, 0 to 1க்குள்ளே இருந்தால் x/8, 1 to 2க்குள்ளே இருந்தால் 1 by 4 + x/8, 2 to 3க்குள்ளே இருந்ததுன்னா 3 by 4 + x/12. உனக்கு எக்ஸோட வேல்யூ 3யை விட பெருசாக இருந்தது அப்படின்னா ஈக்குவல்ட்டாவோ இல்லை பெருசாவோ இருந்ததுன்னா 1ன்னு சொல்லிட்டு மீனிங்.
சரி, என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா P of 1 less than or equal to x less than or equal to 2. இந்த மாதிரி வந்து உனக்கு இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னு கொடுத்துட்டாவே இதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லு பார்க்கலாம். f of b மைனஸ் f of a தான் ஃபார்முலா. அப்போ bனா லாஸ்ட்டாக இருக்கிறது, ஏனா முன்னாடியே இருக்கிறது. அப்போ f of 2 மைனஸ் f of 1ன்னு வரும். அப்போ f of 2னா 2ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? இங்கே தானே வரும். 2ங்கிறது எக்ஸோட வேல்யூ ஈக்குவலாக இருக்குன்னா இங்கே தான் ஈக்குவல் டு சைன் இருக்குது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு சொல்லி இங்கே அப்ளை பண்ணுவேன். சரி, எஃப் ஆஃப் 1ன்னா 1க்கு ஈக்குவலாக என்ன இருக்குது? இங்கே தான் இருக்குது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு சொல்லி அப்ளை பண்ணுவேன். அப்போ என்னன்னு சொல்லிட்டு வரும்னா இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூன்னு வரும் ஃபஸ்ட்டு சம்க்கு ஆன்சர். அப்போ பாரு பார்க்கலாம். உனக்கு 1 less than or equal to 2 less than or equal to 1 less than or equal to x less than or equal to 2 னா f of b minus f of a. அப்போ 3/4 plus 2/12 மைனஸ் ஆஃப் 1/4 plus 1/8. அப்போ உனக்கு என்னன்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். எல்சிஎம்லாம் எடுக்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு இந்த ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் நீ கொண்டுட்டு வா. வேணும்னா இங்கே என்ன பண்ணுறேன், மேலேயும் கீழேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண அப்படின்னா மேலே என்னன்னு சொல்லிட்டு வரும் 9. அடுத்த டேர்ம் என்ன இருக்குது 2 டிவைடட் பை 12. அப்போ 11/12ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்பர் வரும். செகண்ட் நம்பர் என்ன பண்ணோம், மேலே கீழே 8ன்னு கொண்டுட்டு வரணும், மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 2 + 1/8ன்னு வரும். அப்போ செகண்ட் டேர்ம் 3/8ன்னு வரும். அப்போ 11ல் 3 போச்சுன்னா என்னன்னு சொல்லிட்டு வரும் 11/12 மைனஸ் 3/8ன்னு இருக்குது. அப்போ 8ங்கிறத நம்ம என்னன்னு சொல்லிட்டு ஆக்கணும் 24ன்னு சொல்லிட்டு ஆக்கணும் இல்லையா. அப்போ 24ன்னு ஆக்கணும் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு வரும், இங்கே இந்த டேர்ம் 24 ஆக்கணுமா. அப்போ எதால் 12ன்னு சொல்லிட்டு இருக்கு, இங்கே 8ன்னு இருக்குது. அப்போ எல்சிஎம் எடுத்துனா 24. இங்கே மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், இதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 11/12 × 2 × 2. அப்போ ஆன்சர் என்ன வரும் ஃபஸ்ட்டு டேர்முக்கு 22/24. செகண்ட் நம்பர் கீழே நாம் வந்து 24ன்னு கொண்டுட்டு வரணும் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு வரும் 24 பார்க்கலாம். இங்கே 24ன்னு கொண்டுட்டு வரணும். அப்போ என்ன பண்ணுவியோ பண்ணி நீ ஆன்சர் கொண்டுட்டு வா. சரியா, 3ஆல் மல்டிப்ளை பண்ணுமா மேலேயும் கீழேயும். இப்போ 9/24ன்னு சொல்லிட்டு வரும். அடுத்தது 22/24ன்னு வரும் மைனஸ் 9/24. அப்போ 22ல் 9 போச்சுன்னா உனக்கு என்னன்னு சொல்லிட்டு வரும் 13 டிவைடட் பை 24ன்னு ஆன்சர் வரும். இதெல்லாம் நீ தான் போடணும். ஓகேவா. தென் நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் சம். உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா இன்டர்வல்லாக கொடுத்துருக்கு. இந்த மாதிரி இன்டர்வல்லாக கொடுத்துருந்தாவே இது என்னன்னா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஓகே, அட் த பாயிண்ட் நீ இதுக்கு முன்னாடி சம்மில் எப்படி கொடுத்துருதுன்னா அட் த பாயிண்ட் x = -2 அண்ட் x = 0ன்னு கொடுத்துருந்தது. அப்படி இருந்ததுன்னா அது டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள். இந்த மாதிரி உனக்கு இன்டர்வல்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஓகே, நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். தென் செகண்ட் சம் என்ன பண்ணணும் அப்படின்னா இஸ் x is a discrete random variable. இதுலேயே ஃபஸ்ட்டு ஏத்துலேயே செகண்ட் ஒன் கண்டுபிடிக்கணும் P of x = 3. அண்ட் அடுத்த சம் என்னென்னா இஸ் x is a discrete random variable justify your answerன்னு சொல்லிட்டான். அப்போ உனக்கு இந்த மாதிரி கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னாவே ஒரு பர்டிகுலர் இடத்துல உனக்கு ஆன்சர் கிடைக்காது. உனக்கு இன்டர்வல்ல தான் ஆன்சர் கிடைக்கும். இன்டகரல் -∞ to +∞ f of x dx அந்த மாதிரி தான் நம்மளால் கண்டுபிடிக்கணும். அட் த பாயிண்ட் ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு எதில் தான் ஆன்சர் கிடைக்கணும்னா டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிளில் தான் கிடைக்கும். அப்போ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் எந்த ஒரு வேல்யூ கொடுத்து அந்த பாயிண்ட் ஏதாவது ஒரு பாயிண்டில் கண்டுபிடிக்க சொன்னாலும் அதோட வேல்யூ கண்டிப்பாக என்ன தான் வரும் 0 தான் வரும். ஏன்னா given random variable is continuous random variable. அப்போ the probability for a particular value of x is என்னன்னு சொல்லுவேன் 0ன்னு சொல்லுவேன். Then next one இப்போ நம்ம என்னன்னு சொல்லிட்டோம் இன்டர்வல் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதனால் இது நாட் டிஸ்கிரிட்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். Since the cumulative distribution function is a continuous function, அது பார்க்கும் போதே தெரியுது கண்டிப்பாக கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான், ஸ்டெப் ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது பர்டிகுலர் பாயிண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது ஸ்டெப் ஃபங்க்ஷன் மாதிரி வரும். ஓகே, டயக்ராம் போடும் போது கூட நமக்கு தெரியும். ஓகே, தென் நெக்ஸ்ட் சம். கொஷின் நம்பர் 3. The probability density function னு சொல்லிட்டாங்க. அப்போ டென்சிட்டி ஃபங்க்ஷனாகவே கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான்.
அப்போ ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கே எங்கே 0 to 4ல் ஜீரோன்னு எடுத்துக்கல ஓகேவா. மற்ற எல்லா இடத்துலையும் என்னன்னு தான் சொல்லிட்டாங்க, ஜீரோன்னு சொல்லிட்டாங்க. Find the value of k and also find p of 2 less than or equal to x less than or equal to 4. போன சம்மில் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துருந்தாங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வேல்யூவை நீ எப்படி கண்டுபிடிப்ப, எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏன்னு சொல்லி கண்டுபிடிப்ப. இந்த மாதிரி உனக்கு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்னா இந்த மாதிரி கண்டுபிடிப்ப. ஆனால் இப்போ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த பி ஆஃப் 2 less than or equal to x less than or equal to 4 எப்படி கண்டுபிடிக்கணும்னா இன்டெக்ரல் 2 to 4 f of x dxன்னு கண்டுபிடிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சொல்கிறது? கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருந்தா அப்படி கண்டுபிடிக்கணும், ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருந்தா இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஒன் கே வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்லாவே தெரியும், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி நமக்கே தெரியும். உனக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, 0 to 4 வரைக்கும் தான் கேன்னு கொடுத்துருக்காங்க, மற்ற இடத்துல எல்லாம் 0. அப்போ இங்கேயும் இன்டர்வலில் என்னன்னு சொல்லி போடணும், 0 to 4 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு போடணும். 0 to 4ல் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம், கேன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ டிஎக்ஸை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு உனக்கு ஆன்சர் வரும். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணோம், அப்புறம் லோயர் லிமிட். அப்போ 4 - 0 × k. அப்போ 4k = 1னா k = 1/4. தென் நெக்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு இதுதான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ p of 2 less than or equal to x less than or equal to 4. அப்போ நான் என்னன்னு சொல்லி சொன்னேன், இன்டெக்ரல் 2 to 4 f of x dx. அப்போ f of xனா 1/4. 1/4 இன்டெகிரேட் பண்ணால் 1/4xன்னு வரும். அப்போ அப்பர் லிமிட் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறேன். அப்போ 1/4 × 4 மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறேன், 1/4 × 2ன்னு வரும். அப்போ கேன்சல் பண்ணுறேன், இதையும் கேன்சல் பண்ணுற, கீழே 2 வரும். அப்போ 1ன்னு சொல்லிட்டு இருக்கு, இங்கே 1/2ன்னு சொல்லிட்டு வரும். 1ல் ½ போச்சுன்னா ½. அவ்வளோதான் முடிஞ்சது. ஓகே, தென் அடுத்த சம் கொஷின் நம்பர் 4. கொஷின் நம்பர் 4 என்ன இருக்குன்னா, த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ டிஸ்ட்ரிக்ட் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் இஸ். ஆக்சுவலி இது வந்துட்டு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் கொடுத்துருக்கு. அப்போ இது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இல்லை, டென்சிட்டி ஃபங்க்ஷன் தான். டிஸ்கிரிட் ஃபங்க்ஷனுக்கு கொடுத்துருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஆக்சுவலி இது ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் சொல்லக்கூடாது, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் தான் சொல்லணும். இதை பி ஆஃப் எக்ஸ்னு சொல்லணும். ஓகேவா? அட் x = 1ல் 2kனும், அட் x = 3ல் 3k, அட் x = 5ல் 4k. அப்படி இல்லைன்னா 0. ஓகே, இங்கே என்னன்னு சொல்லிட்டு வரணும், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். உனக்கு டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள்னா மாஸ் ஃபங்க்ஷன் தான் கிடைக்கும் இல்லையா? சரி, இப்போ என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறேன்னு இப்படின்னு சொல்லிட்டு எடுத்துடுறேன். வேறு k இஸ் கான்ஸ்டன்ட்னா என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும், k வேல்யூ அண்ட் p ஆஃப் x > 2 கண்டுபிடிக்கணுமா? சரி, அப்போ எக்ஸுங்கிறது டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள். அப்போ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கேன் பி ரிட்டன் ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீ போட்டுக்கிற. நமக்கு நல்லாவே தெரியும், என்ன தெரியும் அப்படின்னா, இந்த டோட்டல் ப்ராபபிலிட்டி இதையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 1க்கு ஈக்குவலாக வரும். ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன்னா அந்த மாதிரி வராது, இந்த லாஸ்ட் டேர்ம் தான் உனக்கு 1ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? அப்போ டோட்டலாக இதை ஃபுல்லாக ஆட் பண்ணுறேன். அப்போ 2k + 3k + 4k = 1. அப்போ 9k = 1. கேவோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு வரும், 1/9. சரி, வேறு என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸோட வேல்யூ > 2 இருந்தால் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போ > 2ன்னு இங்கே என்னென்னலாம் இருக்குது, 2வை விட பெருசாக என்னெல்லாம் இருக்குது, எக்ஸோட வேல்யூ 3யும் 5ம் தான் இருக்குது. அப்போ 2வை விட பெருசுங்கிறது 3யும் 5ம். அப்போ 3k + 4k ஆட் பண்ணோம். அப்போ 3k + 4k ஆட் பண்ணால் 7k. கேவோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 1/9. அப்போ 7 × 1/9 ஆன்சர் 7/9. ஓகே, தென் நெக்ஸ்ட் சம் கொஷின் நம்பர் 5. Question number 5 என்ன இருக்கு? The probability density function of a continuous random variable x is small f of x equal to a plus bx square. 0 to 1ல f of x ஓட வேல்யூ உனக்கு a plus bx square, மற்ற இடத்துல எல்லாம் 0. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, a b ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, e of xோட வேல்யூ 3/5ன்னு கொடுத்துட்டாங்க. e of xனாவே f of xை வச்சு ஃபார்முலா எழுத தெரியும். என்னன்னு சொல்லி தெரியும் அப்படின்னா,
இன்டகரல் உனக்கு இங்கே லிமிட்டோட வேல்யூ 0 to 1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 0 to 1 எக்ஸ் இன்ட்டு f of x dxன்னு ஃபார்முலா போட்டுக்கலாம். ஸோ இந்த ஒரு க்ளூவை வச்சு நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவல் டு 3/5ன்னு போட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவேன். வேறு ஒன்று என்ன தெரியும் அப்படின்னா உனக்கு f of xங்கிறது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்னா இன்டகரல் -∞ to +∞ f of x dx ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும் 1ன்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். ஓகே, அப்போ இதையும் ஈக்குவேஷனாக வச்சு நாம் சம் போடலாம். அப்போ ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸுங்கிறது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருந்தது, ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது டென்சிட்டி ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்னன்னு சொல்லி ஃபார்முலா தெரியும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா உனக்கு இன்டகரல் -∞ to +∞ f of x dx ஈக்குவல் டு 1. அப்போ உனக்கு லிமிட் வேல்யூ உன்னை பொறுத்த வரைக்கும் சம்மில் 0 to 1 வரைக்கும் a + bx². அப்போ 0 to 1ல் a + bx² × dxன்னு சொல்லி போட்டுக்குவேன். அப்போ உனக்கு என்னன்னு சொல்லிட்டு வரும்னா ஏவை இன்டகிரேட் பண்ணால் ax, bx² இன்டகிரேட் பண்ணால் bx³ 3, லிமிட் வேல்யூ 0 to 1. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் போடுறோம். அப்போ a + b/3ன்னு வரும். தென் லோயர் லிமிட் போனால் 0, அப்போ ஈக்குவல் டு 1. இது ஒரு ஈக்குவேஷன். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தா அப்படின்னா எக்ஸ்பெக்டட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. e of xோட வேல்யூ 3/5. அதை வச்சு இன்னொரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஏன்னா உனக்கு 2 ஈக்குவேஷன் வேணும். ஏன்னா இங்கே எத்தனை வேரியபிள்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும், 2 வேரியபிள் கண்டுபிடிக்கணும் ஏபின்னு சொல்லி. ஸோ 2 ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஒன்று இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டகரல் -∞ to +∞ f of x dx ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இதை வச்சு ஏவோட வேல்யூன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இப்போ ஆனால் ஏபின்னு சொல்லிட்டு 2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ 2 வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 2 ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணணும். அப்போ சம்மில் கொடுத்துருக்க e of x ஈக்குவல் டு 3/5 நீ எழுதிக்கிற. அப்போ e of expected value of x நான் மீன் வேல்யூ தான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு ஃபார்முலா தெரியும். x × f of x dx லிமிட் வேல்யூ இன்டகரல் -∞ to +∞. அப்போ உனக்கு சம் படி 0 to 1 வரைக்கும் f of xோட வேல்யூ a + bx². எக்ஸ்ட்ராவா x × dx ஃபார்முலாவில் இருக்கிறத அப்படி எழுதிக்கிற. 3/5க்கு ஈக்குவல் பண்ணுற. அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணு ax + bx³ × dx. அப்போ ax இன்டகிரேட் பண்ணால் ax²/2, bx³ இன்டகிரேட் பண்ணால் bx⁴/4. ஏவும் பியும் கான்ஸ்டன்ட், அதனால் அப்படியே வச்சுக்கிறோம். லிமிட் வேல்யூ 0 to 1. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணணும், அப்புறமா லோயர் லிமிட் அப்ளை பண்ணணும். அப்பர் லிமிட் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறோம். அப்போ a × 1/2ன்னு சொல்லிட்டு வரும். தென் b × 1/4. லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் 0ன்னு எக்ஸுக்கு அப்ளை பண்ணும் போது ரெண்டுமே 0 ஈக்குவல் டு 3/5. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஒன்று கிடச்சிருக்கு. என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு a + b/3ன்னு சொல்லி கிடச்சிருக்கு. இப்போ என்ன கிடச்சிருக்குன்னா a + b/2, அதாவது இந்த ஈக்குவேஷன் தான் கிடச்சிது செகண்டாக இப்போ. ஓகே, அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட் டேர்மில் என்ன வரும், a மட்டும் வரும். செகண்ட் டேர்ம் என்னென்ன ஆகிடும், b/2. தேர்ட் டேர்ம் 3 × 2னா 6/5ன்னு வரும். ஏற்கனவே கிடச்ச இதுக்கு முன்னாடி நம்ம போட்டோம்ல இன்டகரல் -∞ to +∞ f of x dx ஈக்குவல் டு 1ன்னு அதை வச்சு ஒரு ஈக்குவேஷன். ஸோ இந்த 2 ஈக்குவேஷனையும் என்ன பண்ணுறேன், மைனஸ் பண்ணுறேன். அப்படி மைனஸ் பண்ணேன்னா ரெண்டும் ஏ கேன்சல் ஆகிடும். b/3 - b/2, பியை காமனாக எடுத்தால் இதில் 1/3 இருக்கும், இதில் 1/2 இருக்கும். அதுதான் உள்ளே போட்டிருக்கேன். தென் எக்ஸ்ட்ராவாக 1 - 6/5ன்னு போடுவேன். ஓகே, அப்போ 1/3 1/2ல் இருந்து எல்சிஎம் 6 எடுக்கிற, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற. அப்போ உனக்கு இந்த டேர்ம் என்னன்னு சொல்லிட்டு ஆகும் பாரு பார்க்கலாம். கீழே 6ன்னு எடுக்கிற, மேலே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற 2 - 3. அப்போ என்னன்னு சொல்லிட்டு வரும் -1/6. b அவுட் சைடில் b இருக்குது. அதே மாதிரி இதையும் என்ன பண்ணுற, கீழே எல்சிஎம் 5 எடுக்கிற, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற. அப்போ 5 - 6ன்னு சொல்லிட்டு வரும். 1 × 5 தானே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற. ஓகே, இங்கே 1 இருக்கிற மாதிரி கீழே. அப்போ 5 - 6ன்னு வரும். அப்போ -1/5. ரெண்டு பக்கமும் மைனஸால் கேன்சல் பண்ணுற. அப்போ b = 6/5ன்னு சொல்லி கிடைக்கும். அப்போ இந்த பியோட வேல்யூவை கொண்டுட்டு போய் எதுலையாவது அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடி. ஆன்சர் கண்டுபிடிச்சி நீயே போடு பார்க்கலாம். அப்போ ஏக்கும் பிக்கும் 2 ஆன்சர் நமக்கு கிடைக்குது. தென் செகண்ட் சம்மு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு உனக்கு ஃபார்முலா தெரியும். e of x² - e of x ஹோல்²ன்னு. e of xன்னு வந்துச்சு அப்படின்னா நீ இங்கே x × f of xன்னு போடுவேன்.
e of x ஸ்கொயர்னு வந்ததுன்னா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு உனக்கு 0 to 1ல் என்ன சொல்லியிருக்காங்க, a + b எக்ஸ் ஸ்கொயர். இப்போ தான் ஏக்கும் பிக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சோம், அதை அப்படியே அப்ளை பண்ணுற. அப்போ உள்ளே மல்டிப்ளை பண்ணுற. அப்போ 3/5 எக்ஸ் ஸ்கொயர் தென் 6/5 எக்ஸ் பவர் 4. அப்போ எக்ஸ் ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ண x³ 3. அப்போ இந்த 3யும் அதில் வர்ற 3யும் கேன்சல் ஆகி மீதி ஆன்சர் மட்டும் போட்டிருக்காங்க. எக்ஸ் பவர் 4 இன்டகிரேட் பண்ணால் x பவர் 4/4ன்னு வரும். சாரி எக்ஸ் பவர் 5/5ன்னு வரும் கீழே. அப்போ 5 × 5ன்னு மல்டிப்ளை பண்ணோம்னா 25, மேலே 6x பவர் 5. அப்போ அப்பர் லிமிட்டை நாம் அப்ளை பண்ணுறோம். அப்போ 1/5 தென் 6/25 லோயர் லிமிட்டில் ரெண்டுலேயே அப்ளை பண்ணால் 0ன்னு வரும். அப்போ என்னன்னு சொல்லிட்டு வரும் உனக்கு ஆன்சர் 25 ப்ளஸ் சாரி கீழே இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5ன்னு இருக்குது, இங்கே கீழே 25ன்னு இருக்குது. அப்போ 1/5 கீழே வந்து 5ன்னு ஆக்கணும்னா என்ன பண்ணணும், 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்னன்னு சொல்லிட்டு வரும் 5/25ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ 5 + 6 நான் உனக்கு ஆன்சர் மேலே 11/25. இப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு ஃபார்முலாவில் கொண்டுட்டு வந்து இதை அப்ளை பண்ணுறேன். e of x ஸ்கொயர்னா 11/25 இப்போ தான் கண்டுபிடிச்சோம். e of x ஸ்கொயர்னா 3/5 இப்போ தான் கண்டுபிடிச்சோம். இப்போ 9/25. இப்போ 11 - 9னா 2/25ன்னு சொல்லி உனக்கு ஆன்சர் வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா என்ன சொன்னன்ட்டு? ஸோ இந்த சம்மை கண்டிப்பாக போட்டுறேன். தென் நெக்ஸ்ட் சம் கொஷின் நம்பர் 6. ப்ரூவ் தட் இஃப் e of x = 0 தென் வேரியன்ஸ் ஆஃப் x = இதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. சரி, e of x = 0னா நம்ம இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்னால் ஃபார்முலா தெரியும், என்னன்னு சொல்லிட்டு தெரியும், e of x ஸ்கொயர் மைனஸ் e of x ஹோல் ஸ்கொயர்னு. இதில் கொண்டுட்டு வந்து இந்த e of x 0ன்னு அப்ளை பண்ணால் இந்த டேர்ம் என்ன ஆகிடும், செகண்ட் டேர்மு 0 ஆகிடுமா? அப்போ என்ன மட்டும் நமக்கு கிடைக்கும், வேரியன்ஸ் ஆஃப் x = e of x ஸ்கொயர் மைனஸ் 0. தட் மீன்ஸ் வேரியன்ஸ் ஆஃப் x = e of x ஸ்கொயர்னு நமக்கு கிடைச்சிரும். அதை மட்டும் நீ போட்டேன்னா போதும். ஓகே, இதெல்லாம் நீ போட தேவையில்லை, இதை மட்டும் போட்டுக்க போதும். ஓகேவா? ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லி முடிச்சிருங்க. தென் கொஷின் நம்பர் 7. கொஷின் நம்பர் 7 என்னன்னு சொல்லிட்டு இருக்கு, what is the expected value of a game that works as follows? 1. Flip a coin and if tails pay you ₹2. If heads pay you ₹1. In either case I also pay you ₹50. சரி, என்ன பண்ணுற, டேபிள் போட்டுக்கிற. எக்ஸ்பெக்டட் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி 2 கேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நான் காயினை போடுறனாலே ₹50 கிடைக்குது. டெய்ல்னா ₹2 எக்ஸ்ட்ரா, ஹெட்டுனா ₹1. அப்போ டெய்ல்ஸ்க்கு ₹52 அண்ட் ஹெட்டுக்கு ₹51. ஹெட்டு கிடைக்கிறதுக்கு அவுட் ஆஃப் 2 சான்சஸில் 1 சான்சஸும், டெய்ல் கிடைக்கிறது அவுட் ஆஃப் 2 சான்சஸில் 1 சான்சஸும் இருக்குது. அப்போ எக்ஸ்பெக்டட் வேல்யூனா உனக்கு முதல்ல என்ன தெரியணும், ஃபார்முலா தெரியணும். அப்போ e of x = உனக்கு ஃபார்முலா x × சிக்மா x × p of x. அப்போ ஃபார்முலாவை எழுதிக்கிற. ஃபார்முலாவுக்கும் உனக்கு மார்க் இருக்குது, அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஃபார்முலா எழுதுங்க. தென் அப்போ என்னன்னு சொல்லிட்டு வரும், 52 × 1/2 ப்ளஸ் 51 × 1/2. ஓகே, அப்போ 1/2 காமனாக வெளியே எடுத்தோன்னா 52 + 51ன்னு சொல்லி கிடைக்கும். அப்போ ஆட் பண்ணினா 103/2. அப்போ ஆன்சர் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் x 51.5. தட்ஸ் ஆல்.